திருக்கார்த்திகை எதை போற்றக்கூடியதாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா, பஞ்சபூதங்களான ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம். இதுல அக்னி நடுநாயகமாக திகழ்கிறது. முதல்ல இருக்கும் 2 பஞ்சபூதங்களுக்கு உருவம் கிடையாது. ஆனா அக்னி உருவம் கொண்டு உருவெடுத்தது. மற்ற உருவங்களையும் வண்ணங்களையும் வடிவங்களையும் நம்ம கண்ணுக்கு ஒளிர செய்கிறது. வேள்விகளில் செய்யப்படும் ஆகுதியை உரிய தேவர்களிடம் சேர்ப்பது அக்னியே. கல்யாணம் மற்றும் பல சடங்குகள்ல அக்னிதான் சாட்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த பவித்திரமான அக்னியை போற்றக்கூடிய நாள் இந்த திருக்கார்த்திகை. நம்மளுடைய அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞான ஒளியை ஏற்றும் நாள். அது மட்டும் இல்லாம அனைத்து சம்பிரதாயங்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்டிகை இந்த திருக்கார்த்திகை. இந்த நாள் நம்ம இல்லந்தோறும் விளக்குகள் ஏற்றி அந்த ஒளியை போற்றி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். கார்த்திகை தீபம் வந்தது வந்தது, கருணையினாலே ஞானம் பொழிந்தது, அண்ணாமலையால் உண்மைமையினாலே. உண்ணாமலையால் சமேதனாகி உறையும் பெருமானே, உள்ளம் எல்லாம் கொள்ளை கொள்ள லீலைகள் புரிபவனே. உண்ணாமலையால் சமேதனாகி உறையும் பெருமானே, உள்ளம் எல்லாம் கொள்ளை கொள்ள லீலைகள் புரிபவனே. உன்னை இன்றி கண் கண்ட தீபமும் யாரோ ஈஸ்வரனே. தீபம் 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 திருக்கார்த்திகை தீபம், தீபம் 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 திரு அண்ணாமலையில் தென்னாடுடையான் காணும் தீபம். தீபம் 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 திருக்கார்த்திகை தீபம். அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள்.